ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் இப்போ செய்வேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னென்னா, இந்த உண்டியில் ஃபஸ்ட்டு காசு போடும்போதே சொல்லியிருந்திருப்பேன். நிறைய உண்டியல் சேர்த்து வச்சுருந்தானா ஒரு உண்டியல் கூட அதை ஃபுல்லாகி நான் இது வரைக்கும் உடச்சதில்லை. ஏதாவது ஒரு மெடிக்கல் செலவு, ஏதாவது ஒரு செலவு வந்துடும். அதை நான் பாதியிலே உடச்சிடுவேன். இந்த உண்டியல் சேர்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன். வீடியோ போடும்போது சொல்லியிருப்பேன், இது எப்படியாவது பாதியில் நான் உடைக்கவே மாட்டேன், ஃபுல்லாக நிறைஞ்சதுக்கப்புறம் தான் உடைப்பேன் அப்படின்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையல, ஆனால் உடைக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்துட்டோம். ஆமாம், ஒரு சின்ன ரொட்டேஷன் பண்ணியிருந்தோம். ஆனால் பைசா நம்மளால் அதை ரெடி பண்ண முடியல, கொஞ்சம் குறையுது. அதனால் மாமா ஃபீல் பண்ணியிருந்தாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையம்மா அப்படின்னாங்க. சரிப்பா, உண்டியில் இருக்குல்ல, நம்ம எடுத்துடலான்னு. இது பார்த்திங்கன்னா என்னுடைய காசு. நான் அப்பப்போ இந்த ஆரி கிளாஸு இல்லை டைலரிங் கிளாஸில் வர்றது, நான் ஒர்க் பண்ணுறதை அப்படி அப்படியே கொஞ்சம் போட்டுருவேன். அதே மாதிரி நம்ம தலைவர் பார்த்தோன்னா வேலைக்கு போயிட்டு எப்போயாவது நான் ஏதாவது கோபமாக இருக்கேன், வீட்டில் சண்டை போட்டு எதனால் கோபமாக இருக்கேன்னா அது என்ன சந்தோஷப்படுறதுன்னா, எங்கள் பசங்க கையில் வேலைக்கு போயிட்டு வருவார். பசங்க கையில் ஒரு 1000 எடுத்து கொடுத்து இந்த உண்டியில் போடு அப்படின்னு எனக்கு அப்படியே ஒரே சிரிப்பாக வந்துடும். ஒரு மாதிரி சிரிச்சிடுவேன். என்னை ஜாலிப்படுத்துறதுக்குனா அந்த உண்டியில் காசு போகிற விஷயந்தான் அவர். ஆமாம், இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வெறும் 500 தாளாக தான் போட்டிருக்கேன். அந்த உண்டியில் நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது சொல்லியிருப்பேன். அதில் 10 ரூபா 20 ரூபாலாம் நான் போட போகிறதில்ல, 500 ரூபா இல்லை 100 ரூபா அப்படி தான் போய் நான் போட போகிறேன் அப்படின்னு. எப்பயாவது இந்த 100 ரூபா 200 ரூபா நம்ம ஸ்டூடெண்ட்டு கொடுக்குறாங்களா, அதில் 100 ரூபா 200 ரூபா இருந்ததுன்னா அது தவறி ஊந்துருக்குமா. நான் வெறும் 500 ரூபா தாளை தான் போட்டிருக்கேன். என்னோடய கணிப்பு பார்த்தோன்னா ஒரு 40 ரூபா, என்னோடய கணிப்பு பார்த்தோன்னா ஒரு 40,000 இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தெரியல, எங்களுக்கு தேவை பார்த்தோன்னா 90,000 எங்களுக்கு தேவை. இன்றைக்கி புதன்கிழமை, டைம் என்ன 7 மணிக்கு அந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன். 9 மணிக்கெலாம் பணம் நாங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அந்த மாதிரி ஒரு சூழல். இன்றைக்கி தான் நம்ம அரப்பா இருக்கோம் இல்லையா, கொஞ்சம் பணம் வந்தது. ஆக்சுவலாக 10 நாளைக்கு முன்னாடியே அந்த ரொட்டேஷன் பண்ணோன்னு சொல்லி 10 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் காசு கொடுக்க வேண்டியது. அறுப்பு தள்ளி போச்சு. மழை வந்ததுனால அறுப்பு தள்ளி போனதுனால எங்களால் போனால் அப்புறம் பணம் வாங்கின இடத்துல இப்போ சொல்லிட்டோம், அறுப்பாக தான் எங்களால் காசு கொடுக்க முடியும், கொஞ்சம் 10 நாள் டிலே ஆகும் அப்படின்னு. அவங்க சரி பரவாயில்லம்மா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்லப்பா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி அறுப்பா அந்த அறுப்பறுத்த காசுமே வந்துடுச்சு. சரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொடுக்கலான்னு பார்த்தா 90,000 கிட்ட மாமாவுக்கு குறையுது. அதனால் நம்மளால் முடிஞ்சது இந்த உண்டியில் கொஞ்சம் இருக்கிற காசை நம்ம சேர்த்து கொடுத்துட்டு மீதி பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதோ ஒரு 10 நாள் 20 நாள் டைம் கேட்கலாம். அதுக்குள்ளே எதனா ரொட்டேஷன் பண்ணி கொடுக்க முடிஞ்சால் பார்ப்போம், இல்லைனா எதனாவது ஜுவல்ஸ் ஏதாவது கொஞ்சம் வச்சு கொடுத்துக்கலான்னு. ஓகே, நம்ம இவரை உடச்சிடலாம். சேமித்து வைக்கிறது எவ்வளோ நல்ல விஷயமா இருக்குது. எனக்கு இது உடைக்கிறதுக்கே மனசு இல்லைப்பா, எப்படி உடைக்கிறதுனே தெரியலையே. எனக்கு உண்மையிலே உடைக்கவே மனசு இல்லை. இங்கே கீழே ஏதாவது தட்டி பார்க்கலாம், இப்படியே என்னென்னா எதனா ஃபெவிக்விக் வச்சு ஏன்னா ஒட்ட முடியுமான்னு. உடைக்க சத்தியமாக மனசே இல்லை. ஐயோ, என் மனசு உடையுது. வீரல் நான் கீழே தான் உடைச்சேன், ஆனால் அது வீரல் எது இன்னும் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. வெறும் 500 தான் இருக்கும். நிறைய போட்டு வைப்பேன். ஷோ, இங்கே பாருங்கள், இன்னும் போட்டுருந்தா இன்னும் நிறைய போட்டுருந்துருக்கலாம் போல இருக்கு. சுக்கா நொறுக்கிடுச்சியாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுதாங்க பணம் வாய் வளருது. எனக்கு இந்த பணம் இருக்கிறது கூட எனக்கு இந்த உண்டி உடஞ்சி போச்சா, அதுவே ஒரு மாதிரி இது. இங்கே பாருங்கள், 100 ரூபா இருக்குது, எங்கிட்டாவது ஒரு 100 ரூபா இருக்கும். மற்றபடி மேக்ஸிமம் எல்லாமே 50 ரூபா தான் இருக்கும். ஓகே, நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுதான் பணம் இவ்வளோ தான் இருக்குது. இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தலைவர் கரெக்டாக வராது, கமெண்ட் பண்ணுங்கள். நான் கரெக்டாக நானும் சொல்கிறேன். நீங்கள் யாரெல்லாம் இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு கரெக்டாக சொல்கிறீங்க. சாய் இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் இது நம்ம காசு இல்லைடா.
சரி ஓகே, எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே வந்து அது கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ ரூபா இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ, பா.